எத்தனையோ பேர் கூட இருக்கிறவங்கள ஒரு உயிரா கூட பாக்குறது இல்ல. கூட இருக்கும் போது அவங்கள அவ்வளவு அலட்சியப்படுத்துறது, சண்டை போடுறது, தேவையில்லாத விஷயத்துக்குலாம் அவங்க மேல கோவப்படுறது, இவங்கெல்லாம் என்னடா பண்ணிட்டு போறாங்கன்னு அவங்கள இலக்காரப்படுத்துறது. கூட இருக்கிற எத்தனை பேரை காயப்படுத்திருப்போங்க நம்ம. நிறைய நேரத்துல அந்த மனுஷங்க நம்ம கூட இருக்கும் போது அவங்களோட அருமை தெரியறதே இல்லைங்க. ஆனா அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு அவங்க இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது தான் புரியுதுங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கூட இருக்கிற எத்தனை பேரை காயப்படுத்திக்கிட்டு இருக்கோம் தினம் தினம். நிறைய பேரு கல்லூரி வாழ்க்கையில நம்ம நினைச்சிட்டு இருப்போம் கல்லூரி தான் ஜாலியான வாழ்க்கை. மனசு தொட்டு சொல்லு, நீ எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்பா தான் இருக்கியா? இல்லையே. யாரோ ஒருத்தர்கிட்ட க்ளோஸா இருக்கிற, ஆனா அதே சமயம் யாரே ஒருத்தரை அவ்வளவு காயப்படுத்திக்கிட்டு இருக்கு. இது கல்லூரியில மட்டும் இல்லைங்க, பள்ளிக்கூடத்துல, ஸ்கூல்ல, காலேஜ்ல, கம்பெனிஸ்ல நமக்கு ஏற்கனவே செட் ஆன மாதிரி ஒரு மனுஷன் கிடைச்சா அவன் மேல பாசம் வைப்போம். ஆனா கிடைக்கலன்னா, யாராவது நம்மளை பிடிக்கலன்னா அவ்வளவு வெறுப்போம். கேக்குறேங்க, இந்த வாழ்க்கை, இந்த சின்ன வாழ்க்கையில வெறுக்கிறதுக்கு என்னங்க இருக்கு? சில பேர்லாம் அம்மா அப்பா மேல வெறுப்பு, சில பேரு கணவன் மனைவிக்குள்ள வெறுப்பு. அக்னி சாட்சி மூலமா கல்யாணம் பண்ணி எல்லாரோட பெர்மிஷன் வாங்கி சில பேர் ரிங் மாத்திருப்பீங்க, நிக்கா, இதெல்லாம் பண்ணி எண்ட்ல வாட் ஹேப்பன்? சம் ஆஃப் யூ ஆர் ஃபைட்டிங். அவ்வளவு சண்டை எதுக்காக? சின்ன சின்ன விஷயத்துக்கு. நல்லா யோசிச்சு பாரு. அண்ணன் தங்கச்சிக்குள்ள வந்த சண்டை, கணவன் மனைவிக்குள்ள வந்த சண்டை, அம்மா அப்பாக்குள்ள இருக்கிற சண்டை, முதலாளி தொழிலாளி கூட இருக்கிற பார்ட்னர்ஸ், இவங்களுக்குள்ள எல்லாம் சண்டை வந்திருக்காரு. என்னங்க காரணம்? எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ரிலேஷன்ஷிப் சின்னதா பார்த்துட்டு அவுட்கம் பெருசா பார்த்துட்டு எனக்கு என்ன கிடைச்சது? வாட் ஐ லேர்ன், வாட் ஐ காட்.